வணக்கம். வணக்கம். தமிழக அரசு வந்து இந்த நர்ஸுங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த நர்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு கவுன்சில் பேருக்கு நடத்துகிறதா குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காசு வித்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க நர்ஸுங்க. சரி. நர்ஸுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வித்துட்டீங்க டிரான்ஸ்ஃபரை, வித்துக்கிட்டு ஒப்புக்கு கவுன்சிலிங் நடத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களாக அதான் சொல்கிறாங்க. இப்போ அரசுக்கு பல விதமான வருமானம் இருக்குது. அதில் ஒரு வருமானம் இது, இந்த டிரான்ஸ்ஃபரில் காசு வாங்குறது, அப்பாயின்மெண்ட்டில் காசு வாங்குறது. அப்படி என்ன பண்ணுவான், இப்போ காசு வேணும், கொஞ்சம் துட்டு வேணும்னா என்ன பண்ணுவான், ஒரு 50 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவான். 50 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட உடனே 50 பேரையும் எடுத்துகிட்டு ஓடி வருவான். ஐயா, நான் வந்து என் குழந்தையெல்லாம் இங்கே படிக்குது, இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கேன், என்ன ஐயா திடீர்னு இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? அதோட அமைச்சர் போய் பாரியா, அமைச்சர் போய் பாரியான்னு சொல்லுவான். அப்போ அமைச்சர் வந்து உட்காருவார். ஹாலில் மொத்தமாக ஒரு 50 பேர் 60 பேர் உட்காந்துட்டு இருப்பான். எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபர் விஷயம் பேசுறதுக்கு தான். அப்போ ஒன்று ஒன்றா பிஏ பேசுவார். இதில் இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அப்போ அமைச்சர் கூப்பிட்டு கேட்பாரு, எப்பா எவ்வளோப்பா வந்திருக்கு, மொத்தம் இத்தனை கோடி வந்திருக்கு சார். சரி, அப்போ போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லிடுவார். முடிஞ்சு போச்சு. அந்த 50ல் 45 பேருக்கு மாற்றி போட்டுருவாங்க. மாற்றி 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 குழம்பு அப்படி அப்படி போடுவாங்க. அப்படி அப்படி போடுறதுல ஒருத்தனை இன்னொருத்தனை புதுசாக பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்புறமா அவன் வருவான். அப்படி அவன் அடுத்த நாள் 3ஆவது நாள் கவுன்சிலிங், 3ஆவது நாள் அமைச்சரை பார்க்கறதுக்கு அந்த மாற்றினதில் ஒருத்தன் அடி வாங்குவான் பாருங்க, அவன் வந்து நிற்பான். அப்புறம் அவன்கிட்ட ஒன்று பேசிக்கிட்டு மொத்தம் இத்தனை கோடி வந்திருக்கு, இத்தனை கோடி வந்திருக்கு, சரி சரி எல்லாம் போட்டு விடு அப்படின்பான். அப்புறமா போட்டு விட்டதில் இன்னும் வரும். இதே வேலை தான். இதையெல்லாம் நிறுத்துறதுக்காக மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு. கவுன்சிலிங் வைங்க, வெளிப்படையா காமிங்க, அதில் வந்து அந்த உத்தியோகஸ்தர்கள் வந்து பார்க்கட்டும், அந்த பணிபுரிகிறவங்க வந்து பார்த்து எந்த இடம் வேணும், எங்கே காலி இருக்குது, எனக்கு அப்போ இங்கே கொடுங்க, இங்கே இல்லைன்னா பரவாயில்ல, கன்னியாகுமரி இல்லைன்னா திருநெல்வேலியில் கொடுங்க அப்படின்னுக்கிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலிங் மெத்தடை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த நர்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவுன்சிலிங் மெத்தடை கொண்டு வந்தால் கூட இந்த கவுன்சிலிங்கை கண் துடைப்புக்கு தான் நடத்துகிறாங்க, ஏற்கனவே துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த கவுன்சிலிங்லேயே அந்த கம்ப்யூட்டர்லேயே ஏதோ பண்ணுறாங்க, பண்ணி அது அந்த இது இடத்தை காமிக்காது. சரி. இவங்களுக்கு ஒரு இடத்துக்கு இவங்க துட்டு வாங்கிட்டான்னு வைங்களாம், கோயம்புத்தூருக்கு துட்டு வாங்கிட்டாங்க. அப்போ இந்த நர்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கு போடுறதுக்கு வருது. அப்போ கோயம்புத்தூர் அங்கே காமிக்காது. சரி. அந்த கம்ப்யூட்டர்ல. ஆமா, அது பாக்குற இதுல அந்த கோயம்புத்தூர் தெரியாது, காலி இல்லைன்னு காட்டுது. ஆமா, காலி இல்லைன்னு காமிக்கும், ஏதோ ஒண்ணு செஞ்சிருவாங்க. அது வந்து ஆற்காடு இவரு ஆற்காட்டார், அவரு மின்சார அமைச்சர் ஆற்காடு வீராசாமி. ஆற்காடு வீராசாமி என்ன சொன்னாருன்னா, இந்த கல்லூரிகளுக்கு, மருத்துவ கல்லூரிகளுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு இவ்வளவு ஒன்றுட்டு வாங்குவாங்க. அப்போ அரசு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு 50% இடத்த நீங்க வந்து அரசுக்கு கொடுத்துடணும், அதாவது ரேட்டு கம்மியாக கொடுத்துடணும். ஆமாம், நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடணும், குறிப்பிட்ட இடத்த கொடுத்துடணும்னு ஒரு சட்டம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த இடத்த நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிற பசங்க, இன்னும் நல்ல மார்க் எடுத்தா அவன் கவர்மெண்ட் காலேஜில் 15,000 ரூபா தான் ஃபீஸு, அந்த மாதிரி அரசு கல்லூரிகளுக்கு போயிடுவான். அப்படி போகிறவனை அவன் நம்பரை பிடிச்சி கண்டுபிடிச்சி இவங்க கொடுத்துட்ட மாதிரி புல் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ ஒரு 50 கொடுக்கணும் தானே, 50ல் 25 கவர்மெண்ட் காலேஜுக்கு போறவன், 25 தான் இங்க வர்றவன். அப்போ 25 தான் வருவான், மீதி 25 வரமாட்டான். அவன் கவர்மெண்ட்டுக்கே போயிடுவான் நேரடியா, ரொம்ப ரேட்டு கம்மி அவனுக்கு, இந்த தனியாருக்கு வரமாட்டான். அப்போ அந்த 25 காலி ஆயிடுச்சு, இப்போ ஆள் வரல. அப்போ அதுக்கு 1 கோடி 80 லட்சம் அப்படி ஒரு ரேட்டை போட்டு அவனுங்க வித்துருவானுங்க. அந்த 25 வித்துக்கிட்டு ஆற்காடு வீராசாமி காசை வாங்கிடுவார். அப்போ ஆற்காடு வீராசாமி அந்த ஐடியாவை கொடுப்பாராம் கல்லூரிக்கு. அப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிற நம்பரெல்லாம் உனக்கு தர்றோம், நீ அதை ஒரு 25 நம்பரை பூர்த்தி பண்ணி டிக்ளேர் பண்ணிவிடு, ஃபுல் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிடு. அப்புறமா அவன் வரமாட்டான். 15 நாள் கழிச்சு ஆள் வரல, இடம் சும்மா கிடக்கு.
அதை நீ கூப்பிட்டு வித்துக்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாராம். அந்த மாதிரி அப்போ கம்ப்யூட்டரில் அது நேரடியாக பார்த்து கவுன்சிலிங்கில் அந்த அட்மிஷன் நடந்தாலும் கூட அதிலே ஒரு கோல்மால் பண்றது ஆற்காடு வீரசாமி சொல்லி இருக்கிறாரு, டிவியில தான் சொல்லி இருக்கிறாரு. அத மாதிரி இப்ப இந்த நர்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நேரடியா கம்ப்யூட்டர்ல பார்த்து இடங்களை பெற்றுக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் தான். அப்படி இருந்தாலும் கூட இவங்க காசை வாங்கிக்கிட்டு வித்துக்கிட்டு அந்த சீட்டை, அந்த டிரான்ஸ்ஃபரை, அந்த இடத்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு அப்புறமா ஒப்புக்கு நடத்துறாங்க. இதே விஷயம் டீச்சர்ஸுக்கும் இருக்கு. டீச்சர்ஸுக்கும் இதை மாதிரி இருக்கு. கவுன்சிலிங் தான் அதுலயும் நடக்குது. இப்படி நடக்குது. அப்போ இவங்க பண்றது இந்த திமுகவே கமிஷன் ஏஜென்ட் தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதெல்லாம் வந்து ஒரு 50க்கு ஆர்டர் போட்டு 5000 எடுத்துடுறது, 50க்கு பணத்தை கட்டுறது கஜானாவில். 50 எங்க இருக்கு, 5000 எங்க இருக்கு அப்படி. அப்ப அது கனிம வளத்துல. அப்போ துரைமுருகன் அதான் மணலுக்கு 50 யூனிட்டுக்கு 5000 யூனிட். சரி, அப்படி 50 யூனிட்டுக்கு ஆர்டர் போட்டு கவர்மெண்ட் கட்டுவான், 5000 கபலீகரம் பண்ணுவான். அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும், அதாவது மின் வாரியத்தில் அவன் திமுக காரனே இது வச்சிருப்பான், என்னது அனல் மின் நிலையம் வச்சிருப்பான், அவனே அதை விண்டு மில் வச்சிருப்பான், அவன் வச்சிருப்பான். அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் கரண்ட் அவனுக்கிட்ட வாங்கினதா கணக்கு தான் எழுதுவான், வாங்கியிருக்க மாட்டான். சரி, கரண்ட் கட்டே ஆயிருக்காது, பற்றாக்குறையே வந்திருக்காது, கரண்ட் சீராக வந்துட்டு இருக்கோம். அது வெளி மாநிலத்திலேருந்து வருது இல்லை. இப்போ நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் இந்த லைன் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கு. இப்போ இங்கே கரண்ட் பற்றாக்குறைன்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்துடும், வந்து ஃபுல் ஆகிடும். அப்படி சரியா வச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணா, அந்த ஒயர் அறுந்து போச்சுங்க, அங்கேருந்து வராதுங்க, அப்படி இப்படின்னு கிடக்கும். அது சரியா வெளிமாநிலத்திலிருந்து கரண்ட் வராது. ஆனால் பிஜேபி ஆட்சியில் கரெக்டாக வருது. அதனால மின்சாரம் தடையாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் என்ன சொல்றான் ஒயர்மேன், என்ன சொல்றான் எலக்ட்ரீஷியன், கவர்மெண்ட் எலக்ட்ரீஷியன் என்ன சொல்றான், ஏன் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டா, என்னங்க சொன்னாங்க ஆஃப் பண்றோம் அப்படிங்கிறான். வேணும்னு 2 வாட்டி ஆஃப் பண்ணுவான். சரி, ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த விண்டு மில்ல இருந்து, அனல் மின் நிலையத்திலேருந்து வாங்கினதா கணக்கு எழுதுவான். வாங்கியிருக்க மாட்டான். வெளி மாநிலத்து கரண்ட் தான் வந்திருக்கும், அது வந்து கரெக்டாக போயிட்டே தான் இருக்கும். சும்மா 2 வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஒரு கணக்கு எழுதிட வேண்டியது. ஒரு அங்கே இருந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னு எழுதிட வேண்டியது. 2 கோடி ரூபாய்க்கு செக்க அந்த அனல் மின் நிலையத்துக்கு தான் கொடுப்பாங்க. செக்க கொடுத்துருவாங்க. அவன் 1.25 கோடியை இவனுக்கு திருப்பி கொடுத்துருவான். ஒரு 25 லட்சம் தான் அவன் வச்சுக்குவான். சரி, அப்படி இந்த மாதிரி ஒரு எப்படியாவது சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சிருக்காங்கல்ல, இப்போ நிறைய சம்பாதிக்கணும். ஏதாவது கூட்டணி கட்சிக்கெல்லாம் 25 கோடி கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க. இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து 25 கோடி கொடுத்தாங்கிறது அந்த இதில் தப்பாக எழுதிட்டாங்க. இதில் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய கணக்குல தப்பா எழுதிவிட்டாங்க, தெரியாம எழுதிவிட்டாங்க. அப்ப உஷாரா கொடுத்து எழுதாம இருக்கிறது எல்லாருக்கும் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லா கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்படி கூட்டணி கட்சிகள்லாம் பணம் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி, ஓட்டு போடுறவனுக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி செய்யணும்னா எவ்வளவு பணம், அவ்வளவு பணமும் இந்த மக்களுடைய பணம் தான், நம்முடைய பணம் தான், நம்முடைய முன்னேற்றத்தை தடை செஞ்ச பணம் தான் திமுக அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த நர்ஸுங்க இப்போ சொல்லி இருக்கிறது. இத மாதிரி எல்லா துறையிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுகனாலே பணம் சம்பாதிக்கிறது தான்.